ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 54. லங்கா தகனம். வந்த வேலை முடிந்தது. சீதையை கண்டுபிடித்து அவருக்கு நம்பிக்கையூட்டி அடையாளம் பெற்று கொண்டாயிற்று. ராட்சதர்களை அழித்து அவர்கள் பலாபலத்தை தெரிந்து கொண்டு என் கோபத்தையும் வெளிப்படுத்தியாயிற்று. ராவணன், விபீஷணன் போன்றோர் எண்ணத்தையும் தெரிந்து கொண்டாயிற்று. என்னை குளிர்வித்த அக்கினி பகவானின் பசியை தணிக்க வேண்டும் என்று எண்ணிய ஆஞ்சநேயர் ராட்சசர்களின் மாளிகைகளையும் தோட்டங்களையும் வாளால் அழித்தார். வீட்டுக்கு வீடு தாவினார். மந்திரி சேனாதிபதியின் மாளிகைகளெல்லாம் பற்றி எரிந்தன. விபீஷணன் வீட்டை எதுவும் செய்யாது தாண்டி போனார். தங்க நகைகளெல்லாம் உருகி குழம்பாய் ஓடின. தானிய கிடங்குகள், வயல்கள் எல்லாம் நாசமாயின. வெள்ளி குழம்புகளில் கால் வைத்தவர் எடுக்க முடியாமல் அலறி மடிந்தனர். எங்கும் ஒரே கூச்சல், புகை, நாற்றம். நவரத்ன கற்கள் வெடித்து சிதறின. சிலர் படிவழியாக இறங்க முடியாமல் குழந்தைகளோடு கீழே குதித்து அலறினர். தீக்குட மலையில் நின்று இதை பார்த்தார் மாருதி. யானை கொட்டடி எரிந்ததால் யானைகள் மதம் கொண்டு விளறியபடி காட்டுக்குள் ஓடின. குதிரைகளின் கனைப்பு காதை செவிடாக்கியது. தேச்சட்டங்கள் மலார் மலார் என்று முறிந்தன. எங்கும் அழுகுரல். ராமனை ஸ்மரித்தபடி இத்தனையும் பார்த்தும் ஆஞ்சநேயர் மனம் திருப்தியுறவில்லை. சர்க்கம் 55. மாருதியின் துக்கம். சமுத்திர நீரில் வாளை நனைத்து தீயை அணைத்தார் மாருதி. ஐயோ, குரங்கு புத்தி என்பது சரியாயிற்றே. இதே இலங்கையில் சீதையும் இருக்கிறாள் என்பதை மறந்து போனேனே. இனி பிரபுவிடம் சென்று சொல்ல என்ன இருக்கிறது? நான் சமுத்திரத்தை தாண்டியது வீண். அரக்கர்களை அழித்தது வியத்தமாயிற்று. சொன்னதை செய்யாமல் அதிகப்படி செய்த கொழுப்பு. நானும் இந்த அக்கினியில் விழுந்து மடியலாம் என்றால் அக்கினி என்னை தகிக்காமல் குளிர்ந்திருக்கிறதே. சமுத்திரத்தில் விழுந்து திமிங்கிலங்களின் பசி தீர்ப்போமா? திரும்பி போனால் அங்கதனும் ஜாம்பவானும் சுக்ரீவனும் வெறுப்பு காட்டுவார்களே. மற்றவர்களின் கேளிகளாகி உயிரோடு இருக்கலாமா? சீதை மடிந்த செய்தி கேட்டால் ராமன் உயிர் தரிப்பாரா? ராமனை பின்தொடர்ந்த லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் மடிவார்கள். இதை கேட்ட பரதன், சத்ருகனன், அவர்களின் தாய்மார்கள், தேவியர். ஐயோ, என் ஒருவனின் அவசர புத்தி இஷ்வாகு வம்சத்தையே அழித்துவிடப் போகிறதா? இப்படி ஹனுமான் துக்கப்பட்ட போது அவருடைய வலது கண்ணும் தோளும் தொடையும் துடித்தன. அருகிலிருந்த பொய்கையில் சற்றே எழும்பிய அன்னம் சிறகடித்தது. எங்கிருந்தோ ஒரு பழம் வேகமாக அவர் அருகில் உருண்டது. இந்த சுப சகுனங்கள் மாருதிக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தன. நெருப்பை நெருப்பு எரிக்குமா? தெய்வானுகிரகத்தால் சீதை பத்திரமாக இருப்பதைக் கண்டேன். தெய்வம் பாதியில் கைவிடுமா? அக்கினி எனக்கே குளிர்ந்த போது ராமபத்தினிக்கு குளிராதா என்ன என்று நினைத்தார். அதே சமயம் ஆகாயத்தில் சஞ்சரித்த சாரணர்கள் இலங்கையில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எரிகிறது. ஆனால் சீதைக்கு மட்டும் எந்த ஆபத்தும் இல்லை பார் என்று பேசிக்கொண்டு போனார்கள். இதை கேட்ட மாருதி மனம் குளிர்ந்தார். எதற்கும் சீதையை மறுபடி தரிசித்தே திரும்புவதென்று முடிவெடுத்தார். சர்க்கம் 56. சீதையிடம் உத்தரவு பெறுதல். சிம்சுபா விருட்சத்தடியில் அமர்ந்திருக்கும் ஜானகியை நமஸ்கரித்தார் ஹனுமார். தாயே, தங்களுக்கு என்னவாயிற்றோ என்று சற்று நேரம் மனம் கலங்கினேன். தாங்கள் பிழைத்திருப்பது என் பாக்கியமே. நான் புறப்பட உத்தரவு தர வேண்டும் என்று நமஸ்கரித்தார். ஆஞ்சநேயா, நீ ஒருவனே சகல சத்துருக்களையும் அழிக்கக்கூடியவன் என்பதை நிரூபித்தாய். இதனால் என் தைரியம் அதிகரித்தது. ஆனாலும் ஸ்ரீராமன் வந்து பானங்களால் ராவணன் மார்பை துளைத்து என்னை மீட்பதே எனக்கு பெருமை. ராகவனுக்கு கீர்த்தி. நீ விரைந்து சென்று செய்தி சொன்னாலல்லவா பிரபு இங்கு வருவார். காலத்தை வீணாக்காமல் புறப்படு என்றாள் சீதை. தங்கள் இஷ்டப்படியே எல்லாம் நடக்கும் என்ற மாருதி அங்கிருந்து புறப்பட்டு அரிஷ்ட மலை மீது ஏறி வளர்ந்து கொண்டே போனார். அவருடைய பாரம் தாங்காமல் காலடியில் உள்ள பாறைகள் பொடி பொடியாயின. இடையூறின்றி கடலை கடக்க ஸ்ரீ ராகவனை பிரார்த்தித்தார். மலை மேலுள்ள மரங்கள் அவரது ஊன்றுதலால் வேரோடு பெயர்ந்து விழுந்தன. பாறை குகையிலுள்ள சிங்கங்கள் நசுங்கி கோரமாய் குரல் எழுப்பின. நாகங்கள் விஷத்தை கக்கிக் கொண்டு தரையில் விழுந்தன. 30 யோஜனை நீளமும் 10 யோஜனை அகலமும் கொண்ட அந்த பர்வதம் பூமியில் அழுந்தி பூமியோடு பூமியாய் சமநிலை அடைந்தது. ஹனுமான் உற்சாகத்தோடு வடகரைக்கு செல்ல ஆகாயத்தில் தாவினார். சர்க்கம் 57. மாருதி வடகரைக்கு திரும்புதல். ஆகாயமென்ற மகா சமுத்திரத்தில் சந்திரனே அல்லிமலர், சூரியனே நீர்க்கோழி, புஷ்யம் சிரவணம் என்ற நட்சத்திரங்கை ஹம்சங்கள், புனர்பூஷ நட்சத்திரம் பெரிய மீன், மேகங்களே நீர் தாவரங்கள், அங்காரகன் முதலை,
சுவாதி நட்சத்திரம் பெரிய ஹம்சம், காற்றே அலைகள், சந்திர ஒளி குளிர்ந்த ஜலம், உரக கந்தர்வ யக்ஷ வித்யாத்தர்களே மலர்ந்த பூக்கள். இப்படிப்பட்ட ஆகாய சமுத்திரத்தில் கப்பலைப் போல ஆஞ்சநேயர் சென்றார். மேகங்கள் வழியனுப்புவது போல் சிறிது தூரம் அவரோடு வந்தன. சந்திரனை கீறுவது போலும் நட்சத்திரங்களுக்கு ஊடேயும் சில சமயம் பறந்தார். மைனாக பர்வதம் மேல் எழும்பியது. நடந்த விஷயங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு தொடர்ந்து பறந்தார். மகேந்திர பர்வதத்தை கண்டதும் ஜெயத்வனி செய்தார். இதனால் திக்குகள் நடுங்கின. இதை கேட்ட ஜாம்பவான் சகல வானரர்களையும் கூட்டி, நம் ஏக்கம் தீர்ந்தது, அனுமான் வெற்றி செய்தியோடு வருகிறான் என்றார். இதை கேட்ட அங்கதன் முதலானோர் தாவிக் குதித்தனர். வானர வீரர்கள் மரங்களில் ஏறி கிளைகளை அசைத்து அடையாளம் காட்டினர். அவர் மலைமேல் இறங்கியதும் அனைவரும் கைகூப்பி வணங்கினர். அங்கதன் ஜாம்பவானோடு வயதில் பெரியவர்களை மாருதி நமஸ்கரித்தார். சேகரித்த கனிகள் கிழங்குகளை வானர வீரர்கள் ஆஞ்சநேயர் முன்வைத்து உண்ணும்படி உபசரித்தனர். பிறகு கண்டேன் சீதையை என்று கூறி நடந்தவற்றை சுருக்கமாக கூறினார் மாருதி. அசோகவனத்தில் சீதை ஒற்றை பின்னலுடன் தலைமுடி சடைபிடித்து தொங்க காவல் அறைக்கிய நடுவில் இருக்கிறார். ஆகாரமில்லாமல் தேகம் மெலிந்து அழுக்குடன் ராமனை பார்க்கும் ஆசையில் உயிர் வைத்திருக்கிறாள் என்றார். சீதையை தங்கள் குழு கண்டுபிடித்த வெற்றியை குறிக்க ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு கர்ச்சித்தார்கள். கொம்புக்கு கொம்பு தாவி குதித்தார்கள், உருண்டார்கள், தலைகீழாக தொங்கினார்கள், வாள்களை தரையில் அடித்தார்கள், ஆஞ்சநேயரை கட்டிப்பிடித்தார்கள். அங்கதன் ஹனுமானின் கைகளை பற்றி, சீதையை காணும் பாக்கியம் பெற்றவனே, பராக்கிரமத்திலும் வலிமையிலும் உனக்கு நிகருண்டோ? ராகவனுக்கு ஔஷதமாய் செய்தி கொண்டு வந்தாயே என்று பாராட்டினான். வானர வீரர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு இந்த பெரும் கடலை தாண்டும் போது ஏற்பட்ட அனுபவங்களையும், லங்கையில் நீங்கள் பார்த்தவற்றையும், சீதையை எப்படி அடையாளம் கண்டுபிடித்து எப்படி நம்ப வைத்தீர்கள் என்பதையும், ராவண சபையில் நடந்ததையும் விஸ்தாரமாய் சொல்ல வேண்டும் என்று கைகூப்பி வேண்டினர்.